வணக்கம் மக்களே, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி சிஎம் விஜயோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரவர்சி ஆகுமா இல்லை வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறத போக போக தான் தெரியும். ஏன்னா மக்கள் பார்க்க அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இல்லை அதில் கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தோட பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸோடு பார்க்கும்போது அது ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் B2C அவங்கள வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இது கமர்ஷியல் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படம் பார்த்தவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இன்டர்வல் பக்கம் வரும்போது சில பார்ட்ஸ்லாம் எமோஷனலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது படத்தை வந்து கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து காமெடிக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பட் தளபதி ஃபேன்ஸ் வந்து இந்த சீன்ஸை வந்து அந்த ரெஃபரன்ஸை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரியான கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா ரீசெண்டாக அவர் கொடுத்த இன்டர்வியூவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி எழுப்பப்பட்டது. ஸோ சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வந்து அவர் வந்து ரெப்ளிகா பண்ணார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்து எழுப்பப்பட்டுச்சு. அதனால் வந்து தளபதின்னு எல்லாருமே டென்ஷன் ஆனாங்க. ஸோ விஜய் சார்னு சொல்லாமல் விஜய்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஸோ வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசினதை அப்படியே வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ரெஃபரன்ஸை வச்சுருக்கிறதுமே வந்து கான்ட்ரவர்சியில் வச்சுருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து அந்த படத்தோட சீக்வன்ஸோட அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அக்செப்டன்ஸ் ஆகி அது பாட்டு போயிடும் அப்படிங்கிறது எல்லாரும் கருத்து. அதுக்கப்புறம் அவர் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிஎம் விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.